நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ போய் அவகிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசுப்பா. இப்போ நான் போய் பேசினா சரி வருமான்னு தெரியாது. அவள் எடுத்தறிஞ்சு பேசினா அப்புறம் நான் மேலே ஏதாவது கையை வச்சிருவேன். கல்யாணி, என்ன தொடாதீங்க. அட என்னம்மா இது? என்கிட்ட பேசாதீங்க, வெளில போங்க. நான் போற செல்லும், ஒரு விஷயம் சொல்லவா? நான் இப்ப எதையும் கேட்க விரும்பல, போங்க. நான் சொல்றது நீ கேக்குற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். அப்படி நீங்க என்ன சொல்லணும்? அப்பா முன்னாடி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? அப்பா அதுக்கு என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு. அவர் யாரு? உங்க அப்பா தானே உன்கிட்ட கோச்சுக்கிட்டாரு. அதான் ஏன் கோச்சுக்கணும்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாராவது கட்டாயப்படுத்தினா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காத பொருளை அப்பா கிட்ட கொடுத்தா சாப்பிடுவாரா? நான் குழந்தையா இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யணுமா? சாதாரணமா எந்த குழந்தையும் நீ பண்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. அப்பா முன்னாடி நீ அந்த பிளேட்டை தூக்கி போட்டது அவரை திருப்பி அடிச்சதுக்கு சமமா ஆயிடுச்சு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அப்பா நடிக்க வராரு, ஏன் அவரு கோச்சுக்கிட்டாரு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீ பண்றது பேசுறதெல்லாம் பார்த்தா யாருக்கா இருந்தாலும் கோபம் வருமா? என்கிட்ட யாரும் கோபப்பட வேண்டாம். உன்னோட அப்பா தானம்மா, கோபப்பட உரிமை இருக்குல்ல. எந்த காரணமும் இல்லாம ஏன் என் மேல கோபப்படுறாரு? எந்த காரணமும் இல்லையா? உங்க அப்பாவோட இடத்துல நானா இருந்திருந்தேன்னா நல்லா 4 அடி போட்டிருப்பேன் உன்னை. உன்னை நேசிக்கிறவங்கள கூட தேவையில்லாம டென்ஷன் பண்ணி நீ தான் கோவப்படுத்துற. நீங்க அப்படி யாரும் நேசிக்க தேவையில்ல. கல்யாணி, நீ இப்படியே பண்ணிட்டே இருந்தனா உங்க அப்பா கிட்ட கண்டிப்பா நீ அடி வாங்குவ. நாங்க யாரும் தடுக்க வர மாட்டோம். என்னோட அப்பா என்ன அடிச்சாருன்னா என்ன நினைச்சு எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீங்க எந்த கிளம்புங்க, நான் கொஞ்ச நேரம் இங்க நிம்மதியா இருந்துக்கிறேன். நீ என்னடா யோசிக்கிற? நீங்கள் இப்போ அவகிட்ட பேசுனதை கேட்டுட்டு தான் இருந்தேன். அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதடா. சின்ன குழந்தைங்க எப்பவும் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவள் இது எல்லாத்தையும் வேணும்னு தான் செய்கிறா. அப்பா அம்மாவோட கேரக்டர் அப்படியே குழந்தைங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஒருவேளை சமிலியோட கேரக்டர் கூட இல்ல. இங்க அவ வச்சதுதான் சட்டம் தெரியும், அதனாலதான். பிரீத்தி சொன்னதா சரி. கல்யாணிக்குள்ள ஒரு கிரிமினல் மென்டாலிட்டி வந்துடுச்சு. அதனால்தான் மற்றவங்களை காயப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் சந்தோஷப்படுறா. நீ தேவையில்லாம எதுவும் யோசிக்காதடா. இப்பவே இதுக்கு முடிவு கட்டலனா நாட்கள் போக போக இது மோசமாயிட்டே தான் போகும். நம்ம அவ பேர்ல ஒரு சத்ரு சம்ஹார பூஜை பண்ணலாம்பா. ஏதாவது தோஷம் இருந்தா கூட அது இல்லாம போயிடும்ல. பூஜை பண்ணலாம், இந்த தோஷம் போகாதுமா. அவளோட பிஹேவியர்ல தான் ஏதோ மாற்றம் இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். இதுக்கு நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிற? டாக்டர்கிட்ட பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். நீ என்னதானே சொல்ல வர? சமிலி மாதிரி அவளுக்கும் மனவியாதி இருக்குமா? இருக்குன்னு சொல்லலை, இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் தான் நான் சொல்கிறேன். இதை இப்படியே விட்டால் சரி வராத. நான் என் குழந்தையை காப்பாற்றணும்.
நான் இதை கலட்டி எரிய போறேன். பயங்கரமா அரிக்குது. அம்மா வினு அந்த பேண்டேஜ கழட்டிட்டு இருக்கா. வாய மூடி. வினு அப்படி பேசாத. அம்மா இவனுக்கு கொஞ்சம் கூட வலிக்கல போலமா. எங்க உன் கையை உடைச்சு பாப்போமா? வலிக்குதா இல்லையான்னு அப்புறம் தெரியும். வினு அவள அக்கான்னு தவிர நீ வேற எதையும் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இவனுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா மட்டும் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுவான். நீயா வாங்கி கட்டிக்கிட்டது தானே. ஃப்ராக்சர் ஆகாம இருந்தது உன் அதிர்ஷ்டம். அப்ப கூட அவன் ஜாலியா தான் இருப்பான். கொஞ்ச நாள் ஸ்கூல் போவானால. இந்த கையை வச்சுக்கிட்டு என்னால எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? அதெல்லாம் நீ உன் மனசுலயே வச்சுக்கோ. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு ரெஸ்ட். அப்புறம் ஒழுங்கு முறையதை நீ ஸ்கூலுக்கு போகணும். இந்த பாலக்குடி. இது என்ன வெள்ளையா இருக்கு? பால் என்ன செகப்பாவா இருக்கும்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது எனக்கு வேணாம். பூஸ்ட் எடுத்துட்டு வாங்க. எப்போ அதை போட்டு குடிக்க கூடாதுப்பா, அப்புறம் உடம்பு இழைச்சிரும். அதெல்லாம் இல்ல, எனக்கு அதான் வேணும். சும்மா அடம் பிடிக்காத வேணும். முதல்ல இதை குடி. அதான் வேணாம்னு சொல்றல. நான் உன்னை குடிக்காம விட மாட்டேன். குடிடா. நான் எனக்கு வேண்டாம்னு சொன்னா எனக்கு வேண்டாம். கம்பல் பண்ணீங்கன்னா கிளாஸை தூக்கி அடிச்சிருவேன். எடுத்துட்டு போங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அவனுக்கு கை ரொம்ப வலிக்குது போல. அந்த கோவத்துல தான் இப்படி பண்றான். நீ கவலைப்படாதம்மா. கவலை இல்லம்மா, பயமா இருக்கு. இவனுக்கு யாரோட கேரக்டர்னே தெரியலையே. உங்க அப்பாவோட கேரக்டர். அப்புறம் உங்களுடைய அங்கிள் இருக்காரு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட தம்பி அஜயன். அவனுடைய கேரக்டரும் இப்படிதான். அவங்க 2 பேருடைய சுபாவம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கு. எல்லாம் சரியாயிடும்மா. ஐயோ 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 என் முதுகெலும்புல அடிபட்டுருச்சு. யாராவது கொஞ்சம் ஓடி வாங்க. ஐயோ என் முதுகெலும்பு ஒடிச்சு போச்சு போல இருக்கு. என்னால வலி தாங்க முடியல. யாராவது வந்து தூக்கி விடுங்களே. ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் ஐயா. கீழே விழுந்துட்டு வேடிக்கை பார்க்காம என்ன கொஞ்சம் பிடிச்சி தூக்கியா. புடியா. ஐயோ கொஞ்சம் ஒழுங்கு புடியா. ஏன்னா முன்ன அம்மா உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு இப்ப நீ பண்ணிட்டு இருக்கியா? ஐயா முதல்ல அம்மா கை விடு. விடுன்னு சொல்றல, விடுங்கறல. என்ன தடுக்காம அம்மாவோட கைய பிடிச்சு தூக்குடா. டேய் நான் காத்தடிக்க விழுந்துட்டேன்டா. என்ன கொஞ்சம் தூக்கி விடுறா. நீ ஹெல்ப் பண்ணியானேனா? அத முதல்லயே சொல்றதுக்கு என்ன? ஐயோ 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 முதுகெலும்பு உடைஞ்சிருச்சு போல இருக்கு. நல்ல வேளை நீ தூக்கல. தூக்கி இருந்தா நீ போய் சேர்ந்திருப்ப. விழுந்துட்டாலேன்னு கையை கொடுத்து தூக்க போனப்பா, அவ்வளவுதான். நைனா 100 வால்ட் பல்புனா அதோட லிமிட் 100 வால்ட் தான். அதுல ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? ஃபியூஸ் ஆயிடும். கரெக்ட் ஆன்சர். நைனா உன் விஷயத்துல இப்ப கண்டிப்பா அது நடந்திருக்கும். நடக்கிற வழியில யாரா தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைய குளிப்பாட்டுறதுக்காக ஆஷா சுடுதண்ணி எடுத்துட்டு இப்படித்தான் போனா. அதை கொண்டு போகும்போது அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. பக்கெட்ல இருந்து தழும்பி விழுந்திருக்குமா? என்ன அப்படி இல்லன்னா ஒருவேளை அம்மாவை விழ வைக்கிறதுக்காக வேணும்னே அவ தண்ணியை கொட்டி விட்டுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே மாமியாருங்க தான் மருமகளுங்க போற வழியில இப்படி எண்ணெயும் தண்ணியும் ஊத்தி வைப்பாங்க. அட என்ன நீ, அதெல்லாம் அந்த காலம். இப்பதான் எல்லாமே தலைகளா நடந்துட்டு இருக்கேன். மருமகளுங்க தான் மாமியார நல்லா வெளுன்னு வெளுக்குறாங்க. உன் பொண்டாட்டி என்னைக்கிட என்ன விழ வைக்க போறா? ஐயோ அவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் புத்தி கிடையாது. அவளே பாவம். ஒருவேளை தெரியாம அம்மா பல்லு தேய்க்கிற பிரஸ்ல பேஸ்டுக்கு பதிலா எலி விஷத்தை வச்சாதான் உண்டு. அம்மா நீ ஒன்னும் பயப்படாத. தேய்ச்சிட்டு துப்பிட்டா போதும். முழுங்க மட்டும் செஞ்சிடாத. டேய் நீ சும்மா இருடா. இப்போ வலி பரவாயில்லையா ஜெகதம்பா? அட அம்மா நீ முதல்ல எந்திரிச்சு காலை நல்லா உதறி விடு. எந்திரி. பாத்து மெதுவா. என் கால பயங்கரமா தடுமாறுது. என்னால வலியை தாங்கவே முடியல. என்னாச்சு அத்தை? என்ன விழ வைக்க தரையில தண்ணி ஊத்தி விட்டுட்டு என்னாச்சுன்னு கேக்குறியா?
இந்த கால தரையில ஊனவே முடியலடா. ஐயோ, நாம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமாமா? சதீஷ், நீ போய் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வாடா. போனேனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். என்னால நிக்கவே முடியல. என் இடுப்பே ஒடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஏய் சதீஷ், இது சாதாரண விஷயம் இல்லடா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது நல்லது. அப்ப நீ போய் காட்டு வர வேண்டியதானே? முதல்ல கொஞ்ச நேரம் அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். முதல்ல எந்திரிமா, எந்திரிமா. வா வாமா, நீ கவலைப்படாத ஜெகதம்பா. நான் ஒரு பச்சை மருந்து ரெடி பண்ணி தரேன். இங்க பாருனா, அப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா நீ தான் ஏதாவது மருந்து கிருந்த கொடுத்து அம்மாவை கொன்றுப்பேன்னு சொல்லிடுவாங்க. நீங்க தான் ஆல்ரெடி கொன்னுட்டீங்களடா. என்னால வலி தாங்க முடியல. மயக்கமா வருது. கொஞ்ச நேரம் படுக்கணும். ஐயோ அம்மா, வா, நான் உள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறேன். வா வா, தைரியமா வா. வா வா, புடிச்சு பாத்து 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 வா, பொறுமையா உட்காரு. கால் எடுத்து அப்படித்தான். இந்த மிக்ஸில மோட்டர் தான் பிரச்சனை. இப்போதைக்கு வேற ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் பண்ணோம்ல. இப்போ மிக்ஸி ஓகே தான், ஆனா எப்ப வேணா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோ கேரண்டி. எவ்வளவு ஆச்சு? கணக்கெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 7 வருஷம் கணக்கு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த மிக்ஸியோட வயசாச்சு. அப்படின்னா இதை எடுத்து வச்சுட்டு புதுசா ஒன்று வாங்குறது தான் நல்லது. மேக்ஸிமம் யூஸ் பண்றேன். எந்த வகையிலும் யூஸ் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா மாத்திடுறேன். நம்ம 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். ஹரி அவ வைஃபை கூட்டிட்டு சவுதிக்கு போனதுல இருந்து உனக்கும் பிறந்த வீட்டுக்குமான அந்த உறவு இப்ப சுத்தமா இல்ல. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தானே இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் சரிதான். உன்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா தெரியல. எவ்வளவு பெரிய டென்ஷனான விஷயமா இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட தானே நீ அதை சொல்லுவ சிவா. அதே மாதிரி இதுவும் சொல்லு. அது எல்லாமே என் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை பாலா. ஏன்னா நானே அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு நானே சொல்லிடுவேன். ஆனா இது அப்படி இல்லை. உன்னோட அம்மா அப்பா சொந்த அண்ணன் தம்பிங்க எல்லாருமே எதுக்காக உன்னை விட்டு விலகி போறாங்கன்னு நான் பல சமயம் யோசிச்சு பார்த்துருக்கேன். என் மேல அன்பும் அக்கறையும் காட்டினா அவங்களுக்கு நஷ்டம் அதிகமாயிடும். அதான் விலகி இருக்காங்க. அவங்களுக்கு உன் மேல அன்பு இல்லை, பதிலுக்கு உனக்கு அவங்க மேல அன்பு இருக்கா? ஒரு சமயம் இருந்துச்சு. இப்போ இல்லைன்னு சொல்ல வரியா? என் அப்பா அம்மா தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து ஏறத்தாழ நான் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கேன். ஹரியனனும் திவ்யாவும் கல்ஃபுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்து பேசுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தாங்க. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரும் என்னை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. மாசம் மாசம் வாடகை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன ஹரியனை இப்போ அதை கூட அனுப்புறதில்ல. நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஓடி வந்து பார்க்கறதுக்கு கூட யாருமே இல்லை. அப்படிப்பட்டவங்கள என்னால மட்டும் எப்படி நேசிக்க முடியும்? இங்க இருந்து அந்த வீட்டுக்கு வெறும் 15 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். எல்லாரும் உன்னை நேசிக்கணும், ஆதரவு காட்டணும் தான் நீ நினைக்கிற. அதான் பிரச்சனையே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னால உன்னை திட்டாம இருக்கவே முடியாது. சிவா, உனக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனசாவது இருக்குல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு யார வேணாலும் விமர்சிக்கலாம். உங்க வீட்டு ஆளுங்களோட நீ பேசணும்னு நினைக்கவே இல்லை, அதனால அவங்க தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பத்துல பிறந்த பொண்ணாச்சேன்னு உன்னை பத்தி யோசிக்க கூட அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்க எப்பவோ என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. மொத்தமா உன்னை ஒதுக்கிட்டாங்கன்னு நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உன் கூட பிறந்த தம்பியோட கல்யாணம். பாலா, அஜயனுடைய கல்யாணம்
என் கூட பிறந்த தம்பியோட கல்யாணம். மண்டபத்துக்கு கல்யாண பொண்ணை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக வேண்டிய அவனுடைய அக்கா அண்ணா. ஆனா எனக்கு கூட தெரியாம இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நான் அந்த அளவுக்கு வேண்டதவளா போயிட்டேனா? ஹரியனன் கூட எனக்கு கால் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லல. சவாரி வந்துச்சுன்னு தான் நான் அந்த பக்கம் போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அஜயனோட கல்யாணம்னு. ஹரியா அவங்க ஒய்ஃபும் வரல, அவங்களுக்கு லீவு கிடைக்கலையா. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பினேன். அப்ப நீ சாப்பிடலையா? சொந்த அக்காவே கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் போய் உட்காந்து சாப்பிட எனக்கு என்ன பைத்தியமா? இது ஹோட்டல்ல நான் வாங்கின ஸ்பெஷல் சாப்பாடு. சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கு நீங்கெல்லாம் பழைய சாதம் சாப்பிடக்கூடாது. நீங்களும் இந்த விருந்து சாப்பாடு சாப்பிடுங்க. கண்ணீர் விட்டு அழுது இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடாத. நடந்ததை நினைச்சு நீ ஒரு துளி கண்ணீரை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை புடி புடின்னு சொல்றேன்ல. அனிலா, ஆஷா, யாராவது ஒருத்தர் இங்க வாங்கடி. ஐயோ, ஐயோ. அட என்னாச்சு? கஷாயம் சாப்பிடுற நேரத்துல திடீர்னு இப்படிலாம் எழுந்திருக்க கூடாது. திடீர்னு வேண்டாம், 1 மணி நேரம் கழிச்சாவது நான் எந்திரிச்சா போதும்னு தோணுது. அன்னைக்கு விழுந்ததுல என்னோட இடுப்பு பகுதி விழுந்துருச்சு போல இருக்கு. இப்போ இடுப்புக்கு கீழே கொஞ்சம் கூட பலமே இல்ல. அடடா, அப்போ அந்த மருந்து என்னைய வேலை செய்யலையா? அந்த பிரபாகரன் வைத்தியர் கொடுத்த மருந்து அம்மாவுக்கு முன்ன மாதிரி எல்லாம் செயல்பட மாட்டேங்குதுல. அம்மா நீ வேணா ஒண்ணு செய்ய, அப்பாவுக்கு எதிராக ஒரு கேஸ போடு. கவர்மெண்ட் அங்கீகரிக்காத எண்ணெய் மருந்து இது எல்லாத்தையும் கொடுத்து உன்னை இப்படி படுத்த படுக்கை ஆக்கிட்டார். வேணு தானே ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆஜானுபாகுவான 2 பசங்க இன்னும் வீட்டுல தானே இருக்கானுங்க. என்னோட ட்ரீட்மெண்ட் சரியாகலன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஓ, கொடுக்க கூடாத மருந்தெல்லாம் கொடுத்து அம்மாவை படுத்த படுக்கையை ஆக்குனது மட்டும் இல்லாம இப்ப நாங்க அம்மாவை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்னா? என் கையில காசு இருந்தாதான் நான் எப்பவோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேனே. பொண்டாட்டி விஷயத்துல எப்பவுமே புருஷனுக்கு தான் பொறுப்பு அதிகம். அந்த பொறுப்பை அம்மா விஷயத்துல பசங்களும் கூட இருந்து காட்டலாம். நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நிக்காம என்ன ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் எப்படியாவது என்ன நடக்க வைங்க. ஊர் ஜனங்களை துரத்தி கடிக்கிற நாய் குழிக்குள்ள விழுந்துருச்சுன்னா அதை யாராவது காப்பாத்த வருவாங்களாமா? அது போய் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நான் கொடுத்த மருந்து நீ சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லைன்னா உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுதான் ஒரே வழி. இனிமேலும் இங்க இருந்தா பிரச்சனை தான் அதிகமாகும். என் கையில பணம் எதுவும் இல்ல. சுமேஷ் கிட்ட போய் கேட்டோம்னா ஐயோ எங்கிட்ட எங்க காசு இருக்கு, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கனால சொல்லுவான். அவன் புலம்புல கேட்டோம்னா கடைசியில நம்ம கையில ஏதோ 5-10 இருக்கும்ல, அதையும் கொடுக்க வேண்டி வந்துடும். எனக்கு ஒவ்வொரு நாளும் உடம்பு சோர்வு அதிகமாயிட்டே போகுது. நான் படுத்த படிக்க ஆயிடுவேன் போல இருக்கு. வயசானா எல்லாருக்கும் அப்படித்தான். மத்தபடி உனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு நீ என்ன நடிகர் சிவகுமாரா? என்னால செய்ய முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஜெகதாம்பா, இன்னும் உனக்கு சரியாகலன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீ செஞ்ச பாவம் மட்டும்தான். தட்ஸ் கரெக்ட் நைனா. இவங்க எவ்வளவு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி இருக்காங்க. நீ அடுக்கடுக்கா செஞ்ச பாவத்துக்கான பரிகாரங்களை செய்யாம உன்னால எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுதுமா.
அப்படி நான் என்ன பெரிய பொல்லாத தப்பா பண்ணி தப்பு செய்யறவங்களுக்கு அவங்க என்ன தப்பு செய்யறாங்கன்னு புரியவே புரியாது. என்னதான் சரக்கடிச்சாலும் நான் ஃபிட்டா இருக்கேன்னு ஒரு குடிகாரன் கூட ஒத்துக்க மாட்டான். இதுவும் அந்த கேஸ் தான். நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காத வரைக்கும் இங்க யாரும் உருப்பிட மாட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்ல ஒரு சித்தரை பார்த்தேன். அவரு சொன்னாரு, நம்ம குடும்பத்துல செத்து போன முன்னோர்கள் ஏதோ மனக்குறையோட இருக்காங்களாம். அவங்க ஆத்மா சாந்தி அடையாததாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாரு. அதுக்கான பரிகாரத்தையும் அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னோர்களை திருப்திப்படுத்தணுமா. அப்புறம் நீ அதை செஞ்சு முடிச்சிட்டியா? சும்மா திருப்திப்படுத்த முடியுமா? அதுக்கு பணம் வேணும்ல. இறந்து போனவங்களுக்கு எதுக்குடா பணம்? இங்க பாருமா, அவங்களுக்கு பூஜை நடத்த பணம் வேணும்ல. நான் செய்ய வேண்டிய பூஜை என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சிடணும். அதுல இருந்து 2 பெக்க ஊத்தி முன்னோர்களை வழிபட்டுட்டு அதை கப்புன்னு அடிச்சிடணும். மிச்சம் இருக்கிற சரக்க மேற்கு பக்கமா ஓடுற நதியில கலந்து விட்டுறணும். அப்படியா? சரி, கிழக்கு பக்கம் ஊத்துனா என்ன பிரச்சனை வந்துற போகுது? அதனால நிறைய செலவு தான் வரணும்னா, மொதல் விஷயம் பெரிய 3 நதிகள்ல தான் தண்ணியே இருக்கு. 1 கபினி நதி, அது எங்க இருக்குன்னு தெரியும்ல. 2வது பவானி ஆறு, அது பாலக்காடு ஜில்லாவுல இருக்கு. 3வது பாம்பாறு, அது இடுக்கியில இருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி அங்கெல்லாம் போறதுக்கு பதிலா இங்க இருக்கிற மேற்கு பக்கமா ஓடுற நதியிலேயே கலந்து விட்டுறலாம். எதுக்காகடா அதை ஊத்தி வேஸ்ட் பண்ணணும்? மொத்தத்தையும் நீயே குடிச்சிட்டு இந்த ஆறு குளத்துல ஏதாவது குளிச்சா போதுமான அந்த சித்தரியை நீயே கேட்டு பாருடா. ஒரு வகையில் அதுவும் சரிதான். எனக்கு இந்த ஐடியா தோணவே இல்லை பாருங்க. இது சிறப்பு. நீ சரக்கு அடிக்கிறதுக்காக சித்தர சாமின்னு சொல்லி எங்களை ஏமாத்தாத. அப்படின்னு எனக்கு என்ன விட்டுருங்க. எப்படியாவது உன்னை எந்திரிச்சு நடக்க வைக்கலான்னு பார்த்தா நீயே அதை தடுக்கிற. சரி, பூஜையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அப்படியே நீ படுத்த படுக்கையா செட்டில் ஆயிரு. உன்னோட மூச்சு நின்று போச்சுன்னா கொண்டு போய் புதைச்சிடுற. ஓகே? எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு. ஜெகதம்பா, நீ 3 பசங்களை பெத்தெடுத்தது மொத்தமும் வீணா போச்சுன்னு இப்போ உனக்கு தோணுது இல்ல? இங்க பாரு, ஜெயிச்சு நிக்கிறவங்க கூட எப்பவும் 10 பேர் கூடவே இருப்பாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.